அஷ்டாவக்ர கீதை அத்தியாயம் 9. அஷ்டாவக்ரர் இரட்டைகளை விடுதலால் பரஞானம் உதயமாகும் என்றும், சம்ஸ்கார நாசமே சம்சார நாசமென்றும், அதுவே உண்மை நிலை என்றும் போதிப்பது. அஷ்டாவக்ரர் இரட்டைகளை விடுதலால் பரஞானம் உதயமாகும் என்றும், சம்ஸ்கார நாசமே சம்சார நாசமென்றும், அதுவே உண்மை நிலை என்றும் போதிப்பது. குருவான அஷ்டாவக்ரர் சிஷ்யனான ஜனக மகாராஜாவிற்கு பரஞானம் உதயமாகணும், பரம்பொருள் ஆத்மா பிரம்மம் அதை நாம் தரிசிக்கணும். பரஞானம் அப்படின்னா அதை நாம் அனுபவபூர்வமாக பார்க்கணும், அனுபவிக்கணும். பரத்தை உண்மையை அப்படின்னா இரட்டைகளை நாம் விடணும். இரட்டைகள் தெரிகிற வரைக்கும், ரெண்டாக தெரிகிற வரைக்கும், விதவிதமாக தெரிகிற வரைக்கும் பரஞானம் உதயமாகாது. இரட்டைகளை விட்டாதான் பரஞானம் உதயமாகும். அப்படின்னா என்ன? உடல் மனம் அகங்காரம் மூலமாக இந்த பர்செப்ஷன் நடந்தது அப்படின்னா எல்லாமே விதவிதமாக தெரியும். எப்படி ஒரு ப்ரிசம் இருக்குது அப்படின்னா, ஒரு சைடு வழியாக ஒயிட் லைட் அதுக்குள்ளே போச்சு அப்படின்னா இன்னொரு சைடு வழியாக 7 விதவிதமான கலராக டிஃப்ராக்ட் ஆகி அது வெளியே வரும். உண்மையில் இருப்பது இந்த ஒயிட் லைட்டு தான். ஆனால் அது ப்ரிசம் வழியாக நாம் பர்சீவ் பண்ணும்போது அது 7 விதமான கலராக தெரியுது. அந்த மாதிரி உண்மையில் இருப்பது பிரம்மம் தான். ஆனால் அதை உடல் மனம் அகங்காரம் அப்படிங்கிற இந்த ப்ரிசம் மூலமாக நாம் பர்சீவ் பண்ணும்போது கண்ணுக்கு விதவிதமாக தெரியும், காதுக்கு விதவிதமாக சவுண்டு கேட்கும், நாக்குக்கு விதவிதமான டேஸ்ட் இருக்கும், மனசுக்கு நல்லது கெட்டது பெருசு சின்னது அது இதுன்னு வகை வகையாக பிரித்து அதை அனுபவிக்கும். அகங்காரத்திற்கு என்னுடைய சொந்தம் பந்தம் அம்மா அப்பா ஹஸ்பண்டு ஒய்ஃபு மேனேஜர்னு விதவிதமாக அதே பிரம்மத்தை இந்த உடல் மனம் அகங்காரம் டிஃப்ராக்ட் பண்ணி பிரித்து இரட்டைகளாக பல வகையாக பிரித்து நமக்கு காட்டும். இப்போ நாம் இந்த ப்ரிசம் மூலமாக பார்த்தா வெள்ளை ஒயிட் லைட்டை பார்க்க முடியாது, விதவிதமான கலராக தான் நமக்கு தெரியும். ஆனால் இருக்கிறது என்ன? ஒயிட் லைட்டு தான். இந்த உடல் மனம் அகங்காரங்கிற ப்ரிசம் மூலமாக பார்த்தா பிரம்மமே நமக்கு உலகமாக தெரியும். விதவிதமான நாமரூபங்கள் நிறைந்த உலகமாக ஏன் தெரியுது? இந்த உடல் மனம் அகங்காரங்கிற ப்ரிசம் மூலமாக பார்க்கறதுனால. இருக்கிறது என்ன? பிரம்மம். அந்த ஒயிட் லைட்டுக்கு ஏதாவது கலர் இருக்கான்னா கலரே கிடையாது. ப்ரிசம் மூலமாக பார்த்தா விதவிதமான கலர் தெரியுது. இந்த ரெயின்போவில் இருக்கிற கலர் மாதிரி தெரியுது. ப்ரிசத்தை எடுத்துகிட்டு பார்த்தா வெறும் ஒயிட் லைட் மட்டும் தெரியும். இந்த உடல் மனம் அகங்காரம் மூலமாக பார்த்தால் உலகம் தெரியும். அதை கழட்டி வச்சுட்டு எப்படி ஆழ்நிலை தூக்கத்தில் நமக்கு எதுவுமே தெரியலை. உடல் மனம் அகங்காரத்தை நாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். அதன் மூலமாக பார்க்காமல் ஆத்மாவாக இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? ஒன்றுமே தெரியலை, உலகமே தெரியலை. ஆழ்நிலை தூக்கத்தில் எது அனுபவத்தில் இருக்குதோ அதுதான் உண்மையில் இருக்கிறது. காலையில் எந்திரிச்சு உடல் மனம் அகங்காரம் வேக்கப் ஆயிடுச்சு. அது மூலமாக பார்த்தா விதவிதமாக தெரியுது, நல்லது கெட்டது தெரியுது, பெருசு சின்னது தெரியுது, சொந்தம் பந்தம் பகைவன் எல்லாம் நமக்கு அனுபவத்துக்கு வர்றாங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்சு நம்ம இந்த ப்ரிசம் மூலமாக பர்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய ப்ரிசம் எப்படி இருக்குதோ நம்மளுடைய உலகமும் அந்த மாதிரி தான் இருக்கும். நாம் இருக்கிற அதே இடத்துல ஒரு எறும்பு இருக்குது, ஒரு பல்லி இருக்குது, ஒரு எலி இருக்குது, ஒரு நாய் இருக்குது. அதெல்லாம் ஒரு மாதிரி, அதுக்கு ஒரு ப்ரிசம், அதில் சில சென்சஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ரிசத்துக்கு ஏற்ற மாதிரி நாய்க்கு ஒரு உலகம், ஒரே டைமில் ஒரே இடத்துல எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் நாய் மூலமாக பார்க்கும்போது ஒரு உலகம் தெரியுது, எறும்பு மூலமாக பார்க்கும்போது ஒரு உலகம் பர்சீவ் ஆகுது, பல்லி மூலமாக பார்க்கும்போது ஒரு உலகம் பர்சீவ் ஆகுது. இந்த ப்ரிசமை மாற்ற டிஃப்ராக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் இருந்தாலும் நமக்கு வேறு உலகம் பர்சீவ் ஆகும். இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே நாம் பர்சீவ் பண்ணுற உலகத்துக்கும்
இன்னொருத்தர் பெர்சீவ் பண்ணுற உலகத்துக்கும் தான். உண்மைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உண்மை என்பது ஒன்றே. பிரச்சனை நாம் பெர்சீவ் பண்ணுற உலகத்துக்கும் என்கிட்ட ஒரு பிரிசம் இருக்குது, என்கிட்ட ஒரு உடம்பு இருக்குது, என்கிட்ட ஒரு மனம் இருக்குது, என்கிட்ட ஒரு அகங்காரம் இருக்குது. அது மூலமாக நான் இந்த பிரம்மத்தை பார்க்கும் பொழுது ஒரு விதமாக எனக்கு பெர்சீவ் ஆகுது. அதே என் பக்கத்தில் இருக்கிறவங்க, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, அவருடைய மனம் கொஞ்சம் வேறு மாதிரி, அவருடைய அகங்காரம் கொஞ்சம் வேறு மாதிரி. அதுவே எங்கள் வீட்டில் இருக்கிற பல்லி, எறும்பு, நாய், அதனுடைய உடலே வேறு மாதிரி. எல்லாரும் ஒரு பிரிசமை வச்சுக்கிட்டு பெர்சீவ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம் தெரிகிறது. இப்போ பிரச்சனை, நாம் பெர்சீவ் பண்ணுற உலகம் உண்மையா, அது பெருசா? இல்லை நீங்கள் பெர்சீவ் பண்ணுற உலகம் உண்மையா, அது பெருசா? நான் சொல்கிறது தான் உண்மை, நான் பெர்சீவ் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஒரு குரூப்பு சொல்லும், இன்னொரு குரூப்பு நாங்கள் பெர்சீவ் பண்ணுறது தான் கரெக்டு. இந்த 2 உலகத்துக்கு தான் சண்டை. இப்போ இங்கே யாருமே ஒருத்தர் உண்மையாலுமே மீட் பண்ணவே முடியாது. யாருடைய உலகமும் இன்னொருத்தருடைய உலகத்து கூட மீட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பிரிசமும் யுனிக்காக படைக்கப்பட்டது. அது மூலமாக பார்க்கும்போது அந்த உலகம் அப்படித்தான் தெரியும். அந்த பிரிசத்தை லைட்டாக மாற்ற நம்மளுடைய மனசை மாற்ற வேறு மாதிரி இந்த உலகம் தெரியும். அப்போ நாம் எங்கே மீட் பண்ண முடியும் அப்படின்னா, எல்லாரும் அவங்களுடைய பிரிசத்தை எடுத்து கீழே வச்சுட்டா, எப்படி ஆழ்நிலை தூக்கத்தில் எறும்பு, பூனை, நாய், கழுதை ஒரு 1000 பேர்த்த தூங்க வச்சா எல்லாரும் ஒரே அனுபவத்துக்கு வருவாங்க. ஏன்னா எல்லாரும் அவங்களுடைய பிரிசத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இதுதான் ஆழ்நிலை தூக்கம். அப்போ நம்ம உண்மையை பர்சீவ் பண்ணுறோம், ஒயிட் லைட்டை பர்சீவ் பண்ணுறோம், பிரம்மத்தை பர்சீவ் பண்ணுறோம், ஆத்மாவை பர்சீவ் பண்ணுறோம், இயல்பு நிலையை பர்சீவ் பண்ணுறோம். இங்கே மட்டும்தான் நாம் எல்லாரும் ஒரே அனுபவத்துக்கு வர முடியும். இங்கே மட்டும்தான் நாம் எல்லாமும் ஒத்து போக முடியும், ஒன்றாக இருக்க முடியும். அது தேவர்களாக இருந்தாலும் சரி, அசுரர்களாக இருந்தாலும் சரி, நாய், கழுதை, மான், மயில், மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பிரிசத்தை கழட்டி வச்சுட்டாங்க. உடல், மனம், அகங்காரத்தை கழட்டி வச்சுட்டு, ஸ்தூல சூட்சும உடல் எல்லாம் கழட்டி வச்சுட்டு சும்மா இருந்தால் அதில் தெரிகிறது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கும். பிரிசத்தை போட்டு பார்த்தா எது மூலமாக நம்ம பெர்சீவ் பண்ணுறோமோ இந்த உலகம் அப்ராப்ரியேட்டாக, ப்ரொப்போர்ஷனேட்டாக, ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய பிரிசம் எந்த கண்ணாடி மூலமாக பார்க்குறனோ அப்படிப்பட்ட உலகம்தான் எனக்கு தெரியும். அஷ்டாவக்ரர் இரட்டைகளை விடுதலால் பரஞானம் உதயமாகும் என்றும், சம்ஸ்கார நாசமே சம்சார நாசமென்றும் அதுவே உண்மை நிலை என்றும் போதிப்பது. இரட்டைகள் இல்லாமல் பார்த்தாதான் பரஞானம் உதயமாகும். அப்படின்னா என்ன? இந்த பிரிசம் இல்லாமல் பார்க்கணும். உடல், மனம், அகங்காரமாக இருந்து பர்சீவ் பண்ணாமல் ஆத்மாவாக இருந்து பர்சீவ் பண்ணணும். இந்த பிரிசத்தை தூக்கி கீழே வச்சுட்டு இயல்பு நிலையிலிருந்து பர்சீவ் பண்ணால் பரஞானம் உதயமாகும். அதுக்கு தான் மெடிடேஷனை நாம் உள்நோக்கி போகிறது. பிரிசத்தில் மூலமாக பர்சீவ் பண்ணாமல் நம்மளுடைய இயல்பு நிலையிலிருந்து பர்சீவ் பண்ணுறது. அகங்காரமாக பார்க்காம ஆத்மாவாக பார்க்குறது. மனிதனாக பார்க்காம சீவனாக பார்க்காம சிவமாக இருந்து பார்க்குறது. அப்படின்னா மூலாதாரத்திலிருந்து பார்க்காம, மூலாதாரம் அப்படின்னா உடல், உடம்பாக இருந்து பார்க்காம, சகசிராரம் அப்படின்னா உடம்பை விட்டே வெளியில் போயாச்சு, இந்த பிரிசத்தை விட்டே வெளியில் போயாச்சு. சகசிராரத்தில் இருந்து பார்த்தோம். நம்மளுடைய சக்தியானது சகசிராரத்தில் இருந்து பெர்சீவ் பண்ணுச்சுன்னா நமக்கு பரஞானம் உதயமாகும். எந்தெந்த சக்கரத்தில் இந்த பிராண ஓட்டம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு உலகம் பெர்சீவ் ஆகும். மூலாதாரத்தில் ஓடிக்கிட்டு இருந்தால் சர்வைவல், உயிரோடு இருக்கிறது, பசி, இது மட்டும்தான் நமக்கு உலகமாக இருக்கும். இதை சார்ந்தே நாம் எப்போவும் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு சக்கரம் மேலே போக போக நம்மளுடைய உலகம், நம்ம பெர்சீவ் பண்ணக்கூடிய உலகம் விதவிதமாக மாறும், சட்டிலாக மாறிக்கிட்டே இருக்கும். சகசிராரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா உலகமே தெரியாது. பிரிசத்தை தூக்கி கீழே வச்சுட்டா கலரான லைட்டே தெரியாது, வெறும் ஒயிட் லைட்டு தான் தெரியும். உடலை தாண்டி இருந்து, உடல், மனம், அகங்காரம் தாண்டி இருந்து பர்சீவ் பண்ணால் உலகமே தெரியாது, எல்லாம் பரம்பொருளாக தெரியும். வெறும் பொருளாக தெரியாமல்
அது பரம்பொருளாக தெரியும். இப்போ நாம் எங்கே இருந்து பார்க்குறோம்? உச்சியிலிருந்து பார்க்குறோமா, அல்லது நம்மளுடைய அடிவாரத்திலிருந்து பார்க்குறோமா? உடம்பாக இருந்து பார்க்குறோமா, ஆத்மாவாக இருந்து பார்க்குறோமா? ஏதோ ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு அங்கே ஒரு உலகம் நமக்கு தெரியும், அது நமக்கு பிடிக்கலை, அதை மாற்றுறதுக்கு நாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நாம் எங்கே இருந்து பார்க்குறோங்கிற அந்த ஹைட்டை என்னால் மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா, பார்க்குற உலகத்தை மாற்றுற விட எந்த இடத்துலேருந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் மாற்ற தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இம்மீடியட்டாக வித்தின் செகண்ட்ஸ் அண்ட் மினிட்ஸ் நான் உலகத்தை டிரான்சென்ட் பண்ண முடியும். மூலாதாரத்தில் உட்காந்துக்கிட்டு எதையோ பார்த்துக்கிட்டு அங்கே ஏதோ எனக்கு தெரியுது, அது எனக்கு பிடிக்கலை, குறை இருக்குதுன்னு மாற்ற ட்ரை பண்ணுறத விட சகசிராரத்திலிருந்து பார்த்தா மூலாதாரத்திலிருந்து எது எனக்கு குறையுள்ள ஒரு உலகமாக தெரிந்ததோ சகசிராரத்திலிருந்து அதுவே நிறைவான பரம்பொருளாக தெரியும். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள் எது உலகமாக தெரிஞ்சதோ, குறையுள்ள உலகமாக தெரிஞ்சதோ அதுவே நிறைவான பிரம்மமாக, ஆத்மாவாக எனக்கு தெரியும். பிரிசத்தை மாற்றினா, பிரிசத்தை எடுத்து கீழே வச்சுட்டா. பிரிசமை மாற்றுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் அதை எடுத்து கீழே வைக்கிறது ஈஸியான விஷயம். அதுக்கு நாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. பிரிசமை மாற்ற நமக்கு உலகம் மாறி மாறி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். கீழே எடுத்து வச்சுட்டா உலகமே தெரியாது, பூரண பிரம்மமாக நமக்கு தெரியும். இப்படி நாம் பார்த்தாதான் பரஞானம் உதயமாகும். இரட்டைகளை விடுதலால் பரஞானம் உதயமாகும். ஏதாவது ஒரு பிரிசத்தை வச்சு நாம் பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் சாத்வீகமான ஒரு மனம் மூலமாக பார்த்தாலும் நமக்கு உலகம் தெரியும். எவ்வளவு சட்டிலான ஒரு நாமரூபத்தின் மூலமாக பார்த்தாலும் நமக்கு அங்கே ஏதோ இரட்டைகள் தெரியும். எதுவுமே இல்லாமல் பார்க்கணும். சுத்தமாக இரட்டைகள் இல்லாமல் பார்த்தால் பரஞானம் உதயமாகும். சம்ஸ்கார நாசமே சம்சார நாசமென்றும் அதுவே உண்மை நிலை என்றும் போதிப்பது. சம்ஸ்கார நாசம் அப்படின்னா இந்த உடல், மனம், அகங்காரம் அப்படிங்கிற இந்த பிரிசம், அதை நாம் விட்டுட்டோம், தூக்கி போட்டுட்டோம், நாசம் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்சாரம் நாசமாகிவிடும். பிரிசத்தை நாம் உடைச்சிட்டோம் அப்படின்னா கலர் கலராக அதன் மூலமாக தெரியக்கூடிய லைட்டு தெரியாது. உடல், மனம், அகங்காரம் அப்படிங்கிற இந்த ஸ்தூல சூட்சும கண்டிஷன்டு பிரிசம், பர்சீவிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை நாம் லெட்கோ பண்ணிட்டோம், ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக தெரியக்கூடிய உலகம் நமக்கு இனி தெரியாது. நாம் அந்த உலகத்தில் தெரியக்கூடிய உலகத்தில் நாம் எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. எதன் மூலமாக பார்த்தால் இந்த உலகம் தெரிகிறதோ அதை நாம் தூக்கி போட்டுட்டோன்னா உலகமே தெரியாது. மூலாதாரத்தை நாம் விட்டாதான் சகசிராரத்தில் நாம் இருக்க முடியும். சம்ஸ்கார நாசம் அப்படின்னா இந்த பிரிசத்தை நாம் தூக்கி போட்டுடணும். போட்டால் என்ன ஆகும்? சம்சார நாசமாகும். அதன் மூலமாக தெரியக்கூடிய உலகம் இல்லாமல் போயிடும். பிரிசம் மூலமாக பார்க்குற வரைக்கும் ஒயிட் லைட்டு தெரியாது, கலர் கலராக தான் லைட்டு தெரியும். அதில் ஏதோ ஒரு லைட்டு நமக்கு பிடிக்கும், ஏதோ ஒரு கலர் நமக்கு பிடிக்காது. பிடிச்சதை வேணும்னு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆசைப்படுவோம். பிடிக்காத மேலே வெறுப்பு இருக்கும். இந்த உடல், மனம், அகங்காரம் மூலமாக பார்க்கிற வரைக்கும் பலவிதமாக ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்மம் பலவிதமாக தெரியும். அதில் ஏதோ ஒரு குறை தெரியும், ஏதோ ஒன்று மேலே விருப்பு வரும், ஏதோ ஒன்று மேலே வெறுப்பு வரும். பிரிசத்தை தூக்கி போட்டுட்டா எந்த கலரும் தெரியாது. உடல், மனம், அகங்காரத்தை விட்டுட்டா சம்ஸ்கார நாசம் அப்படின்னா இந்த உடல், மனம், அகங்காரத்தின் மூலமாக பெர்சீவ் பண்ணாமல் ஆத்மாவாக இருந்து பெர்சீவ் பண்ணுறது. இதை விட்டால் போதும். உலகப் பொருட்களில் வெளியில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியக்கூடிய உலகத்தில் நாம் எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. எதன் மூலமாக பார்த்தால் இந்த உலகம் தெரிகிறதோ அதை நாம் தூக்கி போடணும். அதை மாற்றுறது அப்படிங்கிறது அஞ்ஞானிகள் செய்கிற வேலை. 2 விதமாக அஞ்ஞானிகள் வேலை செய்வாங்க. ஒன்று, இந்த உடல், மனம், அகங்காரம் மூலமாக அவங்களுக்கு ஒரு உலகம் தெரியும். என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய சொத்து மதிப்பு, இந்த சமுதாயம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது, வெளியில் தெரியுது. அப்போ அதில் ஏதோ ஒரு குறை அவங்களுக்கு பெர்சீவ் ஆகும். உடனே அந்த குறையை நாம் நிறைவு செய்து நிம்மதியாக இருக்கலாம்னு ட்ரை பண்ணுவோம். அதை எதையாவது மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது லௌகீகம். இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்க? இந்த பிரிசத்தை மாற்றலாம்,
உடம்பு, மனசு, அகங்காரத்தை நாம் கொஞ்சம் மாற்றலாம். ஏதாவது ஒரு பயிற்சி செய்து இந்த பிரிசமை மாற்றினோம்னா, இதை மாற்ற இந்த உலகம் நமக்கு கொஞ்சம் வேறு மாதிரி தெரியும். இதை கொஞ்சம் க்ளீன் பண்ண இந்த பிரிசமை க்ளீன் பண்ண அதன் மூலமாக தெரியக்கூடிய உலகம் கொஞ்சம் க்ளீனாக தெரியும். இது ஆன்மீகம். இவங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிரிசத்தை கொஞ்சம் மாற்ற கொஞ்சம் மனசை மாற்ற உடம்பை கொஞ்சம் மாற்ற ஏதாவது ஒரு யோக பயிற்சிகள் செய்ய உலகம் கொஞ்சம் சட்டிலாக அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் க்ளீனாக தெரியும், கொஞ்சம் லைட்டாக தெரியும். ஆனால் உண்மையில் இங்கே அஷ்டாவக்ரர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் உலகத்தையும் மாற்ற வேண்டாம், உடல் மனம் அகங்காரத்தையும் மாற்ற வேண்டாம், எல்லாத்தையும் நாசமாக்கி விடுங்க. அப்படின்னா விட்டுருங்க. இந்த உடல் மனம் அகங்காரத்தை நாம் மாற்ற அதுக்கு ஒரு முடிவே இல்லை. இந்த உலகத்தை மாற்றிக்கிட்டு இருந்தால் அதுக்கும் முடிவே இல்லை. இந்த உடல் மனம் அகங்காரமாக இல்லாமல் ஆத்மாவாக இருந்து பார்த்தா உலகம் தெரியாது. மூலாதாரத்திலிருந்து பார்க்காம சகசிராலிருந்து பார்த்தா உலகமே தெரியாது. இது இமீடியட்டாக நாம் பண்ண முடிஞ்சது. மாற்ற நினைக்கிறது, உலகத்தை மாற்ற நினைக்கிறதோ அல்லது உலகத்தை எதன் மூலமாக நாம் அனுபவிக்கிறோமோ அதை மாற்ற, இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்ற நினைக்கிறதுக்கு முடிவே இல்லை. மிகப்பெரிய பயிற்சிகள் ரொம்ப நாள் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எனக்கு முக்தி வேண்டும், நிம்மதியாக இருக்கணும்னா இந்த ரெண்டையும் விட்டுட்டு இம்மீடியட்டாக ஒரு செகண்டில் ஸ்ரவண மாத்திரத்தில் ஆத்மாவாக இருந்து, உடலாக மனமாக அகங்காரமாக இருந்து பார்க்காம ஆத்மாவாக இருந்து பிரம்மத்தை பார்த்து பூரணமாக இருக்க முடியும். உத்தம அதிகாரியாக இருந்தால் நான் லௌகீகவாதியும் கிடையாது, உலகத்தை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுற லௌகீகவாதியும் கிடையாது, உடல் மனம் அகங்காரத்தை மாற்ற நினைக்கிற ஆன்மீகவாதியும் கிடையாது. நான் ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு இம்மீடியட்டாக நாம் நிலைத்திருந்து நிறைவாக ஆனந்த சுரூபமாக இருக்க முடியும். முதல் பாடல் செய்யத்தக்கன செய்யத்தகாதன மற்றும் எதிரெதிர் இரட்டைகள் எப்போது யாருக்கு ஓய்ந்தன என்று இங்கே அறிந்து பற்றின்றி உதாசீனமுற்று விருப்பின்றி தியாகமே சிறந்தது என்று இரு. செய்யத்தக்கன செய்யத்தகாதன மற்றும் எதிரெதிர் இரட்டைகள் எப்போது யாருக்கு ஓய்ந்தன என்று இங்கே அறிந்து பற்றின்றி உதாசீனமுற்று விருப்பின்றி தியாகமே சிறந்தது என்று இரு. எப்பப்பாரு எதையாவது பண்ணணும், எதையாவது பண்ணக்கூடாது. லௌகீகவாதிகள் எதையாவது செய்யணும், உலகத்தில் எதையாவது அடையணும், அவங்களுக்கு ஒரு உலகம் தெரியுது, அதில் எதையாவது அடையணும். செய்யத்தக்கன செய்யத்தகாதன ஆன்மீகவாதிகள் எதையாவது விடணும், இந்த உலகத்தை விட்டுறணும், ஏதாவது பழக்கத்தை விட்டுறணும், அவங்களுக்கும் உலகம் தெரியுது, எதையாவது விடணும். வீட்டை விட்டுட்டு பிளாட்ஃபார்முக்கு போயிடணும், குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசி ஆயிடணும், அதை விடணும், இதை விடணும். செய்யத்தகாதன இந்த பழக்கத்தை அந்த பழக்கத்தை விடணும். இந்த 2 விதமான குரூப் இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே உலகம் தெரியுது. ஏன்னா 2 பேரும் உடல் மனம் அகங்காரத்தின் மூலமாக பெர்சீவ் பண்ணுறாங்க. எதையாவது அடையணும், இல்லை எதையாவது விடணும். செய்யத்தக்கன செய்யத்தகாதன மற்றும் எதிரெதிர் இரட்டைகள் எப்போது யாருக்கு ஓய்ந்தன, இது ஓயவே ஓயாது. பற்றின்றி உதாசீனமுற்று விருப்பின்றி தியாகமே சிறந்தது என்று இரு. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உடல் மனம் அகங்காரத்தை விட்டுட்டா உலகமே தெரியாது. அங்கே செய்யறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஞானிகளினுடைய பார்வையிலிருந்து ஆத்மாவாக இருந்து பார்க்கும் பொழுது இங்கே ஏக பிரம்மம், பூரண பிரம்மம் மட்டுமே என்றென்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே நாம் குறையே கிடையாது, செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது, விடுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. அப்போ நான் ஆன்மீகவாதியும் கிடையாது, விட நினைக்கக்கூடிய, தியாகம் செய்ய நினைக்கக்கூடிய, விட்டுட்டு ஓட நினைக்கக்கூடிய ஆன்மீகவாதியும் கிடையாது, எதையாவது அடையணுங்கிற லௌகீகவாதியும் கிடையாது. ஏன்னா ஞானிக்கு உலகமே தெரியலை, அங்கே அடையிறதுக்கும் ஒன்றும் இல்லை, விடுறதுக்கும் ஒன்றும் இல்லை. இப்படி தியாகம் செய்து விட்டு, எதை தியாகம் செய்யணும்? இந்த உடல் மனம் அகங்காரம் பிரிசத்தை தூக்கி போட்டுட்டா நமக்கு இங்கே எதுவுமே தெரியாது. பற்றின்றி தூக்கி போட்டு, எதுக்கு இந்த உடல் மனம் அகங்காரத்தை வச்சுக்கிட்டு நீ அதில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க? இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாத்திர, இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தெரியக்கூடிய உலகத்தை மாத்திர. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தெரிகிற உலகத்தை மாற்ற நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு முடிவே இல்லை. சரி, நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டையே மாற்றுறேன், உடம்பில் நான் எதையாவது பண்ணுறேன், மனசில் எதையாவது மாற்றுறேன்,
அகங்காரத்தில் எதையாவது மாத்திரம் இதுக்கும் முடிவு கிடையாது. நாம ரூபத்தில் நீ எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு முடிவே கிடையாது. நிம்மதியாக இருக்கணும்னா தியாகம் செய்து பற்றின்றி எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி நீக்கி இயல்பு நிலையில் மட்டும் எதையெல்லாம் விட முடியுமோ எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றின்றி இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தூக்கி போட்டுட்டு இயல்பாக ஆத்மாவாக நிம்மதியாக இரு அப்படின்னு குருவான அஷ்டாவக்கரர் உபதேசம் செய்கிறார். அப்போ இந்த மாதிரி உபயம் செய்தவர்களுக்கு ஜீவாத்ம பாவத்தை அகங்காரத்தை வேரோடு டொனேட் பண்ணவங்களுக்கு பலி கொடுத்தவங்களுக்கு எந்த சொல்யூஷனும் உபாயமும் பரிகாரமும் தேவையில்லை. உபயம் செய்தோருக்கு உபாயம் தேவையில்லை. யார் அகங்காரத்தை விடாமல் டொனேட் பண்ணாமல் பற்றி கொண்டு அதன் மூலமாக ஒரு உலகத்தை அனுபவிச்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு தான் 1008 சொல்யூஷன் தேவை. குறைகளை நீக்க, பிரச்சனைகளை தீர்க்க உபாயம் தேவை. டொனேட் பண்ண பலி கொடுத்தவங்களுக்கு எந்த உபாயமும் தேவையில்லை. மேலும் பாடல்களை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.